ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோடய ரேண்டம் டேஸை தான் நான் இன்றைக்கி விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, சேனல் ஆரம்பித்து உடனே நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுட்டு தான் இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, நடுவில் பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டாலாம். ஸோ தவழ ஆரம்பிச்சிட்டான். அந்த டைம் என்னால் பண்ண முடியல, கஷ்டமாக இருந்தது. அவனையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். வியூஸ் கூட ஓவரால் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு, ஆனால் அதை அப்படியே விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ தான் கரெக்டாக ஒரு 10 months கழித்து இப்போ தான் நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, வியூஸே போடலனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறத மட்டும் ஸ்டாப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த டைம் வீடியோ போடுறதுல எந்த ஹடில்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம ஸ்டாப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே மோட்டிவேட் பண்ணி டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன். எவ்வளோ டயர்டானாலும் பரவாயில்ல, எனக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வீடியோ போடவே தோண மாட்டேங்குது, வியூஸ் போகலை, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸும் வரமாட்டேங்கிறாங்க, எனக்கு தோணவே மாட்டேங்குது சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, நீ போடு, நீ பண்ணுறத பண்ணிகிட்டே இரு, அது வரும்போது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் பை த வே, நேற்று நிறைய வேலை கிடையாது, பட் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இன்றைக்கி நிறைய வேலை எப்படி வந்துச்சுன்னே எனக்கே தெரியல. ஆனால் சுற்றி நான் வேலை பார்த்துட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி டே ஃபுல்லாகவே. நான் சோஃபா பில்லோலாம் எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு என் பையனும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா பில்லோலாம் எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்தான். சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதை தான் இன்றைக்கி கட் பண்ணி நானும் கிறிஷும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை கிறிஷுக்கு 6th monthலேருந்தே நான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்துட்ருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால நான் டெய்லியுமே கொடுத்துட்ருந்தேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் கேஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது, இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக இந்த கேஸ் இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, அதனால தான் இண்டக்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். என்னோடய கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னது. என்னோடய கிச்சன் ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இது பா ஷேப்லலாம் இருக்காது, ஒரே நீட்டுக்கு தான் இருக்குமே. என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ஸ்டவ் வச்சதுக்கே ஃபுல்லான மாதிரி தெரியும். இண்டக்ஷன் ஸ்டவ் இப்போதைக்கு ஒரு ஸ்டூல் மேலே தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இண்டக்ஷன் யூஸ் பண்ணும்போது மட்டும் எடுத்து மேலே வச்சு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, வெளியே வர கிளாத்ஸ் இருக்குது, ரெயின் வர மாதிரி வேறு இருந்துச்சா, சரி அதெல்லாம் போய்ட்டு எடுத்துகிட்டு மடித்து வச்சிட்டேன் கையோட. மடித்த துணியெல்லாம் பெட்ரூமில் தான் வைப்போமா, ஸோ அங்கே எடுத்துகிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பெட்டில் பார்த்திங்கன்னா தலைக்காணி பெட்ஷீட்டு எல்லாத்தையும் என் பையன் மறுபடியும் கழிச்சு போட்டு வச்சுருந்தாரு. சரின்னு அது எல்லாத்தையும் மடித்து நீட்டாக எடுத்து வச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ளே லன்ச் டைமே வந்துடுச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அரௌண்ட் 1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஒரு ஒர்க்கில் கை வச்சிட்டோன்னா அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு என் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் எல்லாத்தையும் முடித்து வச்சுட்டு போயிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்.
இன்றைக்கி கிறிஷோட லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கடையல் தான். மஞ்சள் பூசணி உருளைக்கிழங்குலாம் போட்டு பருப்பு கடையல் மாதிரி பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு கொடுத்துருந்தேன். என்னோடய லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு வச்சுட்டு எக்கு வந்து பாயில் பண்ணி சாப்பிட்ருந்தேன். எனக்கு மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்ட் தமிழுக்கும் தான். பேபி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து மொத்தமாக 1 pot மாதிரி செய்கிறதுனால ஈஸியாக வந்து குக் ஆகிடுது. டக்குன்னு செஞ்சிடுற மாதிரி இருக்கும் அவனோட சமையல் வந்து. நம்மளுக்கு செய்கிறது தான் வந்து வதக்கிறது, அவிக்கிறது, பொரிக்கிறதுன்னு சொல்லிட்டுலாம் பண்ணுவோம். பாப்பாக்கெலாம் அப்படி இல்லை இல்லையா, அவிக்கிறது மட்டும்தான். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் இல்லையா மீல் ப்ரெப்புன்னு சொல்லிவிட்டு, அதனால் எனக்கு வாழைத்தண்டு வந்து கட் பண்ணுற வேலை கிடையாது. ஆனியன் டொமேட்டோ மட்டும் கட் பண்ணிவிட்டு அண்ட் வாழைத்தண்டை வந்து லைட்டாக 1 time வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் குக்கரில் சேர்த்துட்டு விசில் விட்டு எடுத்துட்டேன். அண்ட் எங்கள் 3 பேருக்கும் தான் நான் வந்து எக்கு பாயில் பண்ணிகிட்ருக்கேன். கிறிஷுக்கு மட்டும் 2 எக்கு. கிறிஷ் வந்து என்ன பண்ணுவான்னா ஒயிட் மட்டும் சாப்பிடுவான், அந்த எல்லோ வந்து சாப்பிட மாட்டான். அதுதான் ஸ்ட்ரென்த்து, அதையே அவன் சாப்பிட மாட்டான். எக் ஒயிட் மட்டும் ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டேன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துடுவான். அண்ட் அந்த எல்லோவை என்ன பண்ணுவேன்னா அவனுக்கு ரைஸ் கொடுக்கும்போது அதில் வந்து போட்டு பிசைஞ்சு அவனுக்கு ஊட்டி விட்டுருவேன். அண்ட் ஃபைனலி எல்லா குக்கிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மிஷினில் வந்து துணியை எடுத்து காய போடணும். இது வந்து அரௌண்ட் 1:30 கிட்ட ஆயிடுச்சு. அதனால் நான் கிறிஷ்க்கு வந்து லன்ச் வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு துணி காய போடணும். வெசல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அவனோட லஞ்சுமே ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு நெய் விட்டு ஊட்டி விட்டாச்சு. அவனுமே சமத்தாக சாப்பிட்டுக்கிட்டான். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவனை வந்து உட்கார வச்சுட்டு நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்து காய போட்டுட்டு வந்துட்டேன். வாஷிங் மிஷினுக்கு புதுசாக கவர் வாங்கியிருந்தேன். அது வந்து ஃபுல்லி வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். நான் வேணும்னா உங்களுக்கு லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஓவரால் நல்லாவே இருக்குது, ஜிப் வந்துடும் 2 சைடுமே. அண்ட் நம்மளும் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இது வரைக்கும் என்னை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சாரா.